சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர். தற்பொழுது திருப்பூர் பெருமாநல்லூர்ல விஜய் அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்து சொல்லி அங்க வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டிருக்க காட்சிகளை நம்ம பார்த்தோம். இதுல அவர் கொடுத்த வாக்குறுதிகள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம முதல்ல இருந்து பார்க்கலாம். அதாவது இப்ப நம்ம திரையில பார்க்கக்கூடியது கைத்தறிக்கு 500 யூனிட்டும் விசைத்தறிக்கு 1500 யூனிட் மின்சாரம் இலவசமா வழங்கப்படும் தாவேக ஆட்சி அமைந்தால் அப்படிங்கிற வாக்குறுதியை முன் வச்சிருக்கார். அடுத்தபடியா பார்க்கும்பொழுது நெசவாளர்களுக்கு ரூபாய் 10 லட்சம் வரைக்கும் ஆயுள் காப்பீடு தாவேக தரப்பிலிருந்து வழங்கப்படும் அப்படிங்கிறத அவர் வாக்குறுதியை அளிச்சிருக்காரு. இந்த மாதிரி பல்வேறு வாக்குறுதிகளை விஜய் தரப்பிலிருந்து தற்பொழுது இந்த பெருமாநல்லூர் அங்க நடக்கக்கூடிய அந்த பிரச்சாரத்துல முன்வைக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம அடுத்தபடியாக தாவேக தலைவர் விஜயினுடைய தேர்தல் வாக்குறுதிகளை நெசவாளர்களின் முதியோர் ஓய்வூதிய தொகை மாதம் 3000 ரூபாயாக உயர்த்தப்படும் அப்படிங்கிற வாக்குறுதியும் கொடுத்திருக்காரு. அதே போல சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கான வாக்குறுதியும் அவர் வெளியிட்டிருக்கிறத பார்க்கிறோம். தொடர்ந்து 5 ஏக்கருக்கு கீழ் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு கூட்டுறவு சங்க கடன் தள்ளுபடி செய்யப்படும் சொல்லியிருக்காரு. நெல் குவிண்டாலுக்கு ரூபாய் 3500 வழங்கப்படும் அப்படிங்கிற வாக்குறுதியும் முன் வச்சிருக்காரு. அடுத்தபடியாக கரும்பு டன் ஒன்றுக்கு ரூபாய் 4500 வழங்கப்படும். நெசவாளர்களுக்காக ரூபாய் 15000 கோடி மாநில கேரண்டி ஃபண்ட் வழங்கப்படும் அப்படிங்கிறதும் அவருடைய தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்க வாக்குறுதிகளா இருக்கு. மேலும் விவரங்களை நாம எம்முடன் வழங்குவதற்காக இணைந்திருக்கார் செய்தியாளர் மணிகண்டன். இப்ப அவர் பிரச்சாரத்துல பேசி முடிச்சுட்டு திரும்பி கிளம்பி போகக்கூடிய அந்த காட்சிகள் ஒரு பக்கம் பார்க்கிறோம். ஆனா இதுல அவருடைய அந்த தேர்தல் அறிக்கைகள் அப்படிங்கிறது ஹைலைட்ஸா பார்க்கப்படுது இல்லையா? என்னென்ன தேர்தல் அறிக்கை அவருடைய தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டிருந்தது, அதனுடைய விவரங்களையும் நீங்க சொல்லலாம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை பொறுத்தவரையில வரக்கூடிய 16ஆம் தேதி கட்சிக்கான முழு தேர்தல் அறிக்கை வெளியாகும் என அதிகாரப்பூர்வமாக திருப்பூர் பெருமாநல்லூர் சந்திப்புல பரப்புரையின் போது அறிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே மகளிர் தின நிகழ்வன்று மகளிருக்கான அறிவுறுத்தல்கள், இதுவரை இளைஞர்களுக்கான வாக்குறுதிகள், ஏஐ சம்பந்தமான வாக்குறுதிகள், மீனவர்கள் சம்பந்தமான வாக்குறுதிகளை வெளியிட்டாரோ அதே போல திருப்பூர் நெசவு மற்றும் விவசாயம் சார்ந்த ஒரு கொங்கு மண்டலத்தினுடைய ஒரு முக்கியமான மாவட்டமாக இருக்கிறது. அந்த நெசவாளர்கள் மற்றும் விவசாயிகளுக்கான அறிவிப்புகளை, இந்த தேர்தல் வாக்குறுதிகளை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வெளியிட்டிருக்கிறார். அதுல முதல்ல நெசவாளர்களை பொறுத்தவரையில நெசவாளர்களின் தயாரிப்புகளை நேரடியாக சர்வதேச சந்தைகளில் விற்பனை செய்வதற்கு அரசுக்கு சொந்தமான உலகளாவிய இ காமர்ஸ் பிராண்ட் உருவாக்கப்படும் என்றும், முக்கிய நகரங்கள்ல வெற்றி ஷோரூம் அமைக்கப்படும் என்றும், நிலையற்ற நூல் விலை, மின்சார நெருக்கடி சுமையை பகிர்ந்து கொள்ள கைத்தறி மற்றும் விசைத்தறி வைத்திருப்பவர்களுக்கு ஒவ்வொரு நெசவாளர்களுக்கும் ரூபாய் 30,000 வங்கி மூலமாக நேரடியாக தமிழக வெற்றி கழக அரசு வழங்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் கைத்தறிகளுக்கான இலவச மின்சாரம் 500 யூனிட்டும் விசைத்தறிகளுக்கு இலவச மின்சார யூனிட் 1500 ரூபாயும் உயர்த்தி தரப்படும் என தெரிவித்திருக்கிறார். அனைத்து நெசவாளர்களுக்கும் ஒரு ஆண்டுக்கு 10 லட்சம் ரூபாய் ஆயுள் காப்பீடு இன்சூரன்ஸ் வழங்கப்படும் என தெரிவித்திருக்கிறார். நெசவாளர்களின் முதியோர் ஓய்வூதிய தொகை மாதம் 3000 உயர்த்தி தரப்படும் என அறிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் MSME செக்டார் நெருக்கடியில் உள்ள குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் உதவும் வகையில ரூபாய் 15,000 கோடி ரூபாய் மாநில கேரண்டி ஃபண்ட் உருவாக்கப்படும் என்றும், சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் மூடுவதற்கு காரணமாக ஒன்றான 400% மேல் உயர்ந்துள்ள பீகாவர்ஸ் மின் கட்டணம் குறிப்பாக ஜவுளித்துறையில் உள்ள நிறுவனங்கள் பாதித்துள்ளது. தமிழக வெற்றி கழக அரசு அமைந்தால் MSME கவர்மெண்ட் கட்டணத்தை நிறுத்தி வைக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார். அடுத்து வரும் 5 ஆண்டுகள்ல 100% மின் வரி விலக்கு அளிக்கப்படும் என்றும், 35% மூலதன செலவு மானியத்தை தமிழக வெற்றி கழக அரசு வழங்கும் என்றும் வாக்குறுதிகளை வழங்கியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து விவசாயிகளுக்கான வாக்குறுதிகளை வழங்கும் போது 5 ஏக்கர்களுக்கு குறைவான நிலம் வைத்துள்ள விவசாயிகளுக்கு வேளாண் கூட்டுறவு சங்கங்களுக்கு வாங்கிய கடன்கள் முழுவதுமாக தள்ளுபடி செய்யப்படும் என்றும், 5 ஏக்கர் மேல் உள்ள விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடி செய்யப்படும் என்றும், குறைந்தபட்ச ஆதார விலைக்கு சட்டப்பூர்வ உத்தரவு வாங்கப்படும். நெல்லுக்கு ரூபாய் 3500, கரும்பு டன் ஒன்றுக்கு 4500 வழங்கப்படும். 100% பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் பயிர் காப்பீடு உறுதி செய்யப்படும். அரசு ஊழியர்கள் அவ்வாறு விவசாயிகளுக்கு வெளியிட்டிருக்கிறார். இறுதியாக அரசு நலன் என்ற தலைப்பின் கீழே அரசு ஊழியர்களுக்கான வாக்குறுதிகளை வெளியிட்டார். அதுல அரசு ஊழியர்கள் நலன் கருதி பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் வழங்குவது குறித்து பரிசீலனை செய்து மதிப்பீடு செய்யப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். 5 ஆண்டுகளுக்கு மேல் தொடர்ச்சியாக அரசு பணியை நிறைவு செய்துள்ள பணி நிரந்தரம் செய்யும் என்றும், பதவி உயர்வுக்கு பணம் பெரும் கலாச்சார முடிவுக்கு கொண்டு வரும் என்றும், அனைத்து அரசு ஊழியர்களின் இடமாற்றங்கள் வெளிப்படையாகவும்
உட்படுத்தப்படும் என்றும், காவலர்களுக்கு மாத ஊதியம் 18,200 இருந்து 20,500 ரூபாயாக 25,000 ரூபாயாக உயர்த்தி தரப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிக மன அழுத்தம் உள்ள பணிகளில் ஈடுபடும் காவலர்களுக்கு மாதம் படியாக 1000 ரூபாய் வழங்கப்படும். மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி ஆகிய இடங்களில் காவலர் நல மருத்துவமனைகள் ஏற்படுத்தப்படும். பெண் காவலர்களுக்கு, பெண் காவல்துறை பணியாளர்களுக்கு என ஓய்வறைகளும் நடமாடும் கழிப்பறைகளும் ஏற்படுத்தப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். இப்படியாக விவசாயிகள், நெசவாளர்கள், அரசு ஊழியர்களுக்கு இன்று திருப்பூர்ல நடைபெற்ற பரப்புரையின் போது வாக்குறுதிகளை வழங்கியிருக்கிறார். ஒட்டுமொத்த கட்சியுடைய சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கை, தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் தேர்தல் அறிக்கை புத்தகம் 16ஆம் தேதி சென்னை நுங்கம்பாக்கத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்வுல வெளியிடப்பட இருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். திருப்பூர் பெருமாநல்லூர்ல தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரத்தை மேற்கொண்டதும் தொடர்ந்து அவர் வெளியிட்ட அந்த அறிக்கைகள் தொடர்பான விரிவான தகவல்களை எமது செய்தியாளரும் வழங்க உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர் கேட்டோம்.